வணக்கம். நான் அப்புக்கலை. பயணங்கள் முடிவதில்லை. இன்றைய பயணம் மாசிப்பச்சைக்கான பயணம். மகா சிவராத்திரி நாட்டான்மங்கலம் கிராமத்தில் இருந்து இந்த வரலாறு தோன்றிய கதைகளை எல்லாம் முன்னர் இருக்கக்கூடிய காணொளியில் பார்த்தோம். இன்று இந்த கோவிலுக்கான மிகச்சிறப்பு என்ன? இந்த கோவில் நாட்டான்மங்கலம் கோவிலானது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகாமையில் உள்ளது. இந்த கோவில் ஆதிசிவன் கோயில். ஆதியில் தோன்றிய சிவன் என்பதால் ஆதிசிவன். தினமும் ஆதிசிவனுக்கு வழிபாடு நடத்த வேண்டும் என்பது மரபு. சிவன் கோயில்களில் தினமும் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நாட்டான்மங்கலம் கோவிலில் வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே ஆதிசிவனுக்கான வழிபாடு நடக்கிறது. ஆன்மீக நிலையில் முழுவதுமாக யோக நிலையில் இருக்கக்கூடிய ஆதிசிவன் தான் இங்கு அருள் பாலிக்கிறார். மக்களும் மனிதர்களுமாக இந்த இடம் நிரம்பி இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட்டம் குறைவாகவும் இருக்கிறது. 6 நாட்கள் என்னென்ன? அந்த 6 நாட்கள்: தை முதல் நாள், மாசி பச்சையான இன்று, அடுத்ததாக மார்கழி, ஆடியில் தலை ஆடி, கடைசி ஆடி, சித்திரை 1. இந்த 6 நாட்கள் மட்டும்தான் நாட்டான்மங்கலம் கோவில் இருக்கக்கூடிய உள் அரங்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த சிவனுக்கான அர்ச்சனையும் ஆராதனையும் நடைபெறுகிறது. இதற்கான சிறப்பு என்ன என்று பார்த்தால், ஆதியில் தோன்றிய மனிதர்கள் இயற்கையைத்தான் வழிபட்டு வந்தார்கள். சைவம் என்பது இறந்து போனவரையினுடைய உடலை எரித்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை திருநீராக பூசுவதுதான் சைவ மதம். அப்படியாகவே பிரமலைக்கலர் சமுதாயத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய முன்னோர்களின் வழிபாட்டையே இறை வழிபாடாகவும் ஆதியாகவும் அவர்களையே சிவமாகவும் பார்த்து வருகிறார்கள். 2 பூசாரிகள் கொண்டு இந்த நாட்டான்மங்கலம் கோயில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் செல்வியம்மன் ஆலயம். தல வரலாறு இத்துடன் நிறைவடைகிறது. நான் அப்புக்கலை. பயணங்கள் முடிவதில்லை. மாசிப்பச்சை கோயில், அதாவது மகா சிவராத்திரி நாட்டார்மங்கலம் கோயில், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகாமையில் இருந்து.